எல்லாம் வல்ல சிவபரம்பொருளுக்கு எடுக்கப்படும் இந்த பெருவிழாக்களை கண்டு கழித்து மனம் திளைத்தலே மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன். அப்படிப்பட்ட ஒரு பெருவிழா. அதைவிட அவருடைய அடியாருக்கு, அவருடைய திருவடியை பற்றிய அந்த அடியாருக்கு எடுக்கக்கூடிய பெருவிழாவை கண்டு கழித்தலும் கலந்து கொள்ளுதலும் உள்ளம் மகிழ்தலும் இன்னும் பேரருள் விளைவிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெருவிழா நடக்கிறது. வெண்ணெய்நல்லூர், மனம் தவிர்ப்புத்தூர், அந்த நாவலூர், திருநாவலூர், அவருடைய அவதாரத்தெல்லாம் நம்பியார் அவருடைய அந்த தடுத்தால் கொண்டு கொல்லப்பட்ட இறைவன் வெளிப்பட்ட அந்த அற்புத நிகழ்வு வரலாறாகவே இங்கே சித்தரிக்கப்பட்டு நடக்கிறது. 8/3/2025 சனிக்கிழமை மாலை 3 மணி அளவிலே அந்த புத்தூரிலிருந்து சடங்கவி சிவாச்சாரியார் விடுத்தவர்கள் மணமகனை அழைத்து செல்வதற்காக இங்கே வரக்கூடியதும், இங்கே நாவலூரில் உள்ளவர்கள் எதிர்கொண்டு அழைத்தலுமாக அந்த விழா, அந்த நிகழ்வு நடக்கிறது. மாலை 5 மணிக்கு சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு திருமஞ்சனம் மாட்டுதல். பிறகு 6 மணிக்கு இங்கிருந்து நடந்தே இங்கே புத்தூருக்கு அடியார் திருக்கூட்டங்களெல்லாம் சுந்தரமூர்த்தி சாமிகளை கொண்டு செல்லுதல். அங்கே எதிர்கொண்டு அங்கே இந்த புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் அங்கே உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாம் எதிர்கொண்டு மங்களமாக அழைத்து செல்லுதல். இரவு விருந்து. மறுநாள் காலையில் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், காலை 4:30 மணிக்கு முதல் 6 மணிக்குள் இந்த மனத்திற்கான ஏற்பாடும் அங்கே இறைவன் தோன்றி அதை தடுத்தாட்கொள்ள அந்த முயற்சிகளை செய்யக்கூடிய அந்த லீலைகள்லாம் அங்கே அரங்கேறுகின்றன. அதில் கட்டுப்படாமல் அங்கிருந்து ஒரு 6:30 மணிக்கெல்லாம் புறப்பட்டு திருவெண்ணெய்நல்லூருக்கு நடைபயணமாக அன்பர்கள் எல்லாம் சென்று அங்கே அந்த வழக்காடு மன்ற நிகழ்வுகள்லாம் அற்புதமாக நிகழவிருக்கிறது. அங்கே திருவெண்ணெய்நல்லூர் ஆலயத்திலே பெருமான் அம்பிகையோடு விடையோடு அந்த காட்சி தடுத்தாட்கொள்ள பித்தா பிறைசூடி என்று எடுத்த அந்த அற்புதமான திருப்பதிகம் இருக்கிறது அல்லவா. எற்றான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று சொல்லி அந்த திருப்பதிகத்திலே இந்த வரலாற்று நிகழ்வை, அற்புத நிகழ்வை, இறைவன் வெளிப்பட்டு அருளிய நிகழ்வை அங்கே பதிவு செய்கிறார் அல்லவா. அந்த திருப்பதிகம் அடியார் பெருமக்கள் எல்லாம் கூட்டாக அங்கே இசைக்கப்படுகிறது. ஒரு அற்புதமான விழா. அன்பர்கள் எல்லாம் இயன்ற அளவு அங்கே கூட சூழ உள்ள ஊர்களிலிருந்து போய் கலந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பெருவிழாக்களில் கலந்து கொள்வது புண்ணியத்தை விளைவிக்கும். பவானி தியாகராஜன் ஐயா, அப்புறம் ஒளியரசு ஐயா, இவர்கள் எல்லாம் கூட அங்கே கலந்து கொள்கிறார்கள். அந்த பத்திரிகையிலே அந்த செய்திகள் எல்லாம் இருக்கின்றன என்று சொல்லி கோமல் சேகர் விடைபெறுகிறேன். வணக்கம்.